கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய தினத்திலும் இந்த நாளின் தியானத்திற்காக உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 15 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ச்சியாய் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் கூட 16வது நாளின் தியானத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது ஒருவேளை பயனுள்ளதாக இருக்கும் என்றால், இதன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால், இந்த நிகழ்ச்சியை குறித்து பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த செய்தியை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தியோகியா திருச்சபையிலே வேற்று போதகத்தை கொண்டு வந்து யூதேயாவிலிருந்து வந்த சிலர் ஜனங்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே கலக்கத்தை உண்டு பண்ணினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தில் யாக்கோபு பேசுவதிலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே, யூதேயாவிலிருந்து வந்த அப்போஸ்தலர்களிடத்தில் அனுமதி பெறாமல், கட்டளை பெறாமல், தாங்களாகவே சுய இச்சையின்படியே, அவர்களுடைய விருப்பத்தின்படியே, பரிசுத்தாவியின் நடத்துதல் இல்லாமல் இவர்கள் அந்தியோகியாவிலே வந்து ஜனங்களுக்குள்ளே விருத்த சேதனத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் அவர்களை திசை திருப்பினார்கள். இந்த இடத்தில் யாக்கோபு சொல்லுகிற அந்த வார்த்தை, காரியங்களில் ஒரு வார்த்தை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள். சபையிலே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி ஆத்துமாக்களை, விசுவாசிகளை தேவனுடைய விசுவாசத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசத்திலிருந்து புரட்டினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட சபையை கலக்குகிற, புரட்டுகிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது திருச்சபையின் பிள்ளைகளாகிய விசுவாசிகள், உங்களுக்குள் இப்படிப்பட்ட கலக்கத்தையும் புரட்டுதலையும் கொண்டு வருகிற நபர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஊழியத்தை குறித்து அல்லது உங்கள் சபையை குறித்து, உங்கள் ஊழியக்காரர்களை குறித்து, சபை மக்களை குறித்து உங்களிடத்தில் யாரோ ஒருவர் தவறான காரியங்களை உங்களிடத்தில் கொண்டு வரும் பொழுது உடனே அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக எழும்பி விடாதபடிக்கு அதை நிதானமாய் கையாளுங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த இடத்திலே பவுல் பர்னபாவுடைய மிகுந்த பிரயாசத்தை நிமித்தம் கட்டி எழுப்பப்பட்ட சபையானது இப்படிப்பட்ட சில நபர்களுடைய மாற்று உபதேசத்தினால் அங்கே சபையானது கலக்கமடைகிறது. நல்ல ஒற்றுமையாயிருந்த சபை ரெண்டுபட்டு விட்டது. யூதர்கள் பிரஜாதிகள் என்று பிரிக்கப்பட்டு விட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் இதுதான் முக்கியத்துவமானது என்று சொல்லி அவர்கள் போதித்தபடியினால் யூதர்கள் ஒரு சார்பாகவும் பிரஜாதிகள் ஒரு சார்பாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கலக்கம் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கலங்கி போயிருந்த இந்த கலக்கத்தை நீக்கும்படியாகத்தான் பவுலும் பர்னபாவும் எருசலேமில் உள்ள பேதுரு, யோவான் என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலரிடத்திலே வந்து அவர்களுடைய ஆலோசனை பெறுகிறார்கள். அவர்கள் லெட்டரை கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யூதா, சீலா என்கிற 2 தீர்க்கதரிசிகளையும் அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, இந்த 4 பேரும் அந்தியோகியா திருச்சபைக்கு மறுபடியும் வருகிறார்கள். வந்து அங்கே அப்போஸ்தலர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட நிருபத்தை, லெட்டரை அங்கே படிக்கிறார்கள். சபையை ஒன்று கூடி வர பண்ணி. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 30, 31 ஆகிய 2 வசனங்களை பாருங்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அந்த லெட்டரை அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஜனங்களுக்கு மத்தியில், சீஷர்களுக்கு மத்தியில், சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாசித்தார்கள். இப்போ 31 சொல்கிறது, அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். இந்த
லெட்டர் வந்த பின்பு, அப்போஸ்தலர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த காரியம் வாசிக்கப்பட்ட பின்பு சபைக்குள்ளே இருந்த கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வருகிறது. அங்கு இருந்த பிளவு ஒன்று சேர்கிறது, ஒன்றுபடுத்தப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சபையில் அனைவருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு அல்ல, ஒரு மனதை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒருவேளை யாரோ ஒருவரிடத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த பிரிவினை நிமித்தமாய் மனக்கசப்பு மனத்தாங்கள் இருக்குமென்றால் இன்று அவைகளை விட்டு விடுங்கள். காரணம், நம்முடைய தேவன் கலகத்திற்குரியவர் அல்ல, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர். ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே நீங்கள் பிரிவினையோடு கூட கலக்கப்பட்ட நிலையில் உங்கள் குடும்பம் இருக்குமென்றால் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அந்தியோகியா திருச்சபையில் கலங்கி போயிருந்த புரட்டப்பட்டிருந்த விசுவாசிகளுடைய இருதயத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்தி அதை சீர்படுத்தியது போல உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான ஒருமனத்தை அவர் கட்டளையிடுவார். ஒருவேளை உங்கள் சபைக்குள் இருக்கிற யாரோ ஒரு விசுவாசிகளோடு அல்லது ஊழியர்களோடு உங்களுக்கு மனத்தாங்கள் இருக்குமென்றால் அதை இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு விடுங்கள். காரணம், நாம் ஒருமனமாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமானது, அது நலமானது, அது ஏற்றது, தேவனுடைய பார்வையிலே அதை பிரியமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் ஒருமனமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரியதாக இருக்கிறது. தேவன் அந்த குடும்பத்தின் நிமித்தமாய் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. ஒரு சபை இருக்கிறது என்றால் அங்கே ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அல்லது விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே ஒருமனம் இருக்கும் பொழுது அந்த சபை கர்த்தருக்கு முன்பாக ஏற்புடையதாக இருக்கிறது. ஒருவேளை என் வார்த்தை கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் யாரோ ஒரு நபரின் மூலமாய் கலக்கமடைந்த நிலையில், கலங்கி போன நிலையில் இருக்கலாம். உங்கள் உறவுகள், நன்றாயிருந்த உறவுகள் இப்பொழுது உங்களை விட்டு பிரிந்து போய் இருக்கலாம். முன் நாட்களில் உங்களோடு நெருங்கி இருந்த நட்பு இன்றைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் சமாதானத்தை விரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் ஒரு மனதை உண்டாக்குவார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களை யாரோ ஒருவருடைய தவறான உபதேசத்தின் மூலமாய், யாரோ ஒருவர் செய்த தவறான காரியத்தின் மூலமாய் உங்கள் சபை அலசடிப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் கவலைப்படாதிருங்கள். சபை உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தரே சபைக்கு தலையாய் இருக்கிறபடினால் அவருடைய சபைக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார். ஐயோ, என்னுடைய சபையில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை வந்துவிட்டதே, என் சபை உடைந்து விட்டதே, விசுவாசிகளுக்கிடையே ஒரு மனமில்லையே, அல்லது விசுவாசிகள் என்னை சரியாய் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி மனம் சலித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் உங்கள் சபைக்கு ஆறுதல் உண்டாகும். ஆவியானவர் உள்ளே வந்துவிட்டால் ஆறுதல் வந்துவிடும். கர்த்தர் சபைக்கு ஆறுதலை கொடுக்கிறவர், சபையின் ஒருமனதை கொடுக்கிறவர். சபையை உடைக்கிற பிசாசுக்கு அவ்வளவு வலிமை என்றால் சபையை ஏற்படுத்திய இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் உங்கள் சபைக்கு ஆறுதலை கொடுப்பார், உங்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கொடுப்பார். ஒருவேளை வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் பணி செய்கிற இடத்தில் மற்றவர்களுடைய பகைமை நிமித்தமாய், பிறருடைய துன்புறுத்தலின் நிமித்தமாய், ஐயோ எனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி மனம் சோர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நீங்கள் பணி செய்கிற வேலை செய்கிற அந்த இடத்தில் ஒரு மனதை கொடுப்பார். ஆறுதல் உண்டாகும். பிரிவினை நிமித்தமாய், சண்டை நிமித்தமாய், உங்களை சரியாய் புரிந்து கொள்ளாத நிமித்தமாய் உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் கிறிஸ்துவால் ஆற்றப்படும். கர்த்தர் அந்த காயங்களை ஆற்றும் வலிமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள் பவுல், பர்னபா, யூதா, சீலா. இந்த 4 பேரும் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவர்களோடு இணைந்தே யோவானும் வந்திருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான், பர்னபாவுக்கு இனத்தானாகிய யோவான். இந்த யோவானும் பம்பிலியா தேசத்தில் இருக்கிற பெர்கைக்கு பவுல் பர்னபாவோடு கூட கடந்து போனவர் மறுபடி அவர்களோடு இணைந்து நிற்காமல்
எருசலேமுக்கு சென்றவர். ஒருவேளை இவர்கள் எருசலேம் போய்விட்டு திரும்பி வரும்பொழுது, யூதா சீலா வரும்பொழுது இவரும் இணைந்தே வந்திருக்கலாம். ஆகவே இப்பொழுது இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. பவுல் பர்னபாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்தியோகியாவில் உள்ள சபைக்கு ஒரு ஆறுதல் வந்துவிட்டது. ஊழியங்கள் அதன் பின்பாக ஆரம்பத்தில் இருந்தது போல அது நன்றாக, அது தேவனுடைய சித்தத்தின்படி வளர்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டது. ஆகவே நாம் ஒரு காரியத்தை செய்வோம், இங்கேயே இருந்து விடாமல் கர்த்தர் நம்மை அழைத்த அந்த தேவ திட்டத்திற்கு நேராய் புறப்பட்டு செல்வோம் என்று தங்கள் பாதையை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் உங்களை எதற்காக பிரித்தெடுத்தாரோ அந்த வேளையில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் ஊழிய பாதைக்கு தேவையான சகல வசதிகளும் சகலமும் உங்களுக்கு நன்றாய் இருக்கிறது என்பதற்காக அதே இடத்தில் இருந்து விடாதிருங்கள். தேவன் உங்களை எதற்காக பிடித்தாரோ அந்த பாதையை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்தியோகியா சபையில் எல்லாம் சாதகமாக இருக்கிறது. இப்போ பிளவுகள் எல்லாம் ஒன்றாகிவிட்டது. எல்லோரும் ஒருமனமாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சபை வளர்ச்சி அடைந்தது போல இப்பவும் வளர ஆரம்பித்து விட்டது. விசுவாசிகள் பலப்படுகிறார்கள். புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வருகிறார்கள். ஜனங்களுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு மன சந்தோஷம் வந்துவிட்டது. ஆகவே பவுல் தன்னுடைய வேலை இங்கே முடிந்து விட்டது. இங்கே தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டபடியினால் தனக்கென்று கர்த்தர் வகுத்திருந்த அந்த பாதையை நோக்கி புறப்பட ஆரம்பித்தார். அப்படி போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் பர்னபாவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். நாம் சந்தித்து வந்த, நம்மால் சந்திக்கப்பட்ட பட்டணங்களையும் அங்கு இருக்கிற சபைகளையும் போய் பார்ப்போமா என்று சொல்லி பர்னபாவுடன் கேட்கும் பொழுது அவர் ஆமோதிக்கிறார். பவுலுக்கு இணங்கி அங்கே போகலாம் என்று சொல்லி 2 பேரும் தீர்மானிக்கும் பொழுது அப்பொழுதுதான் இந்த பர்னபாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட இந்த யோவானையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவான், இந்த மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானும் பர்னபாவும் இனத்தான். எப்படிப்பட்ட உறவு என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த பொழுது இந்த மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் இவர்களுடைய வீட்டில்தான் ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். விடுவிக்கப்பட்ட பேதுரு முதலாய் எங்கே வருகிறார் என்றால் இந்த மரியாளுடைய வீட்டிற்குத்தான். மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்து கதவை தட்டுகிறார். ரோது என்கிற பெண் கதவை திறக்கிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பர்னபாவுக்கும் யோவானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் சகோதரியின் மகன் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது அக்கா மகனாக இருக்கலாம் அல்லது தங்கை மகனாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு உறவு முறை, சகோதரியின் மகன் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இவருக்குள் தேவ திட்டம் ஒருபுறம் இருந்தாலும் மாம்சீக ரீதியாக இவர் ஒன்றை தனக்குள்ளே தீர்மானிக்கிறார். தன்னோடு கூட தன் சகோதரியின் மகனையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பவுலின் இடத்திலே இந்த காரியத்தை பேசுகிறார். நாம் செல்லுகிற இந்த பிரயாணத்தில் இந்த ஊழிய பாதையிலே யோவானையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்கள். இதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூதா சீலா என்பவர்கள் வந்தார்கள் அல்லவா அந்தியோகியா திருச்சபைக்கு. இப்போ இவர்கள் தங்கள் வேலை முடிந்து விட்டபடினால் இவர்களும் புறப்படுகிறார்கள். எவ்வளவு நல்ல ஒரு ஊழியர்கள் பாருங்கள். எதற்காக எங்கே நாம் அனுப்பப்பட்டோமோ அந்த வேலை முடிந்தவுடன் புறப்பட்டு விட வேண்டும். ஒருவேளை அங்கே ஊழியத்திற்கான சாதகமான வாசல் இருக்கிறது என்பதற்காக அங்கே இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இதிலே மிகுந்த தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யூதாவும் சீலாவும் எதற்காக அந்தியோகியா அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் முடிந்தவுடனே யூதா புறப்படுகிறார். இந்த வேலைகளை எல்லாம் பார்த்து இந்த ஊழியத்தை எல்லாம் அங்கு வந்து தாங்கள் வந்த காரியத்தை சரி செய்தவுடன் யூதா மறுபடியுமாக எருசலேமை நோக்கி புறப்படுகிறார். ஆனால் சீலாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு ஆசை வருகிறது, பவுலோடு இணைந்து கொள்ள வேண்டும். இந்த மிஷனரி ஃபீல்டு மாதிரி இருக்கிற இந்த அந்தியோகியாவை பார்க்கிறார், இங்கு நடைபெறுகிற ஊழியங்களை பார்க்கிறார். ஆகவே நான் இனி இங்கே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி யூதா சீலா என்கிறவர்கள், இப்பொழுது யூதா எருசலேமை நோக்கி போகிறார், சீலா அந்தியோகியாவிலே பவுலோடு இணைந்து நிற்கிறார். ஆகவே இப்போ பர்னபா தன்னோடு யோவானை அழைக்கிறார். யோவானை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்கிற பொழுது பவுலுக்கு அதிலே விருப்பம் இல்லை.
போகவில்லை. காரணம், இவர்கள் தேவனுடைய திட்டத்தின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஆரம்பத்தில் அந்தியோகியா திருச்சபையிலிருந்து நான் விரும்புகிற என்னுடைய திட்டத்தின்படி நிறைவேற்றப் போகிற என்னுடைய ஊழியத்திற்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தைக்கு இணங்கி அவர்கள் புறப்பட்டு சீப்புரு தீவுக்கு வரும் பொழுது இந்த பவுல் பர்னபாவோடு கூட யோவானும் வந்தார். இந்த மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவான். ஆனால் சீப்புரு தீவில் ஊழியத்தை முடித்து பம்லியா தேசத்தில் உள்ள பெர்கேக்கு வந்த பொழுது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பெர்கேயில் இருக்கும்போதே இந்த யோவான் திரும்பி எருசலேமுக்கு வந்து விட்டார். ஆகவே இந்த காரியத்தை பவுல் பர்னபாவிடம் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் இந்த யோவான் நம்மோடு கூட தொடர்ச்சியாய் வரவில்லை, பாதியிலே அவன் திரும்பி விட்டான். ஊழியத்தை நிறைவேற்றி முழுமையாய் நிறைவேற்றும் என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட நபரை நம்மோடு அழைத்து செல்ல வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு தேவன் யாரை இணைத்து வைத்திருக்கிறாரோ அவர்களோடு இணைந்து நில்லுங்கள். இதிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மிகவும் கவனமாயிருங்கள். யாரை கர்த்தர் உங்களோடு இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை இணைத்து கொள்ளுங்கள். தேவையற்றவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள், உங்களிடத்தில் அன்பாய் பேசுகிறார்கள், உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கிறார்கள், இவர்களை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் உங்களை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள் அல்லது உங்களுக்கு எதிராக எழும்பி விடுவார்கள். ஆரம்பத்தில் நன்றாயிருந்த அவர்கள் தான் பின்னாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உடைப்பதற்கு காரணமாய் அமைந்து விடுவார்கள். இப்பொழுது பர்னபாவுக்கு ஒரு ஆசை, தன் சகோதரியின் மகனாகிய யோவானை அழைத்து கொண்டு போக வேண்டும். பவுலுக்கு விருப்பமில்லை. ஆரம்பத்தில் இவர் நம்மை விட்டு பிரிந்து போனவர். நம்முடைய தெய்வ திட்டத்தின்படி, நமக்குள் இருக்கிற பாரத்தின்படி இவர் நம்மோடு கூட இணைந்து நிற்கவில்லை. பாதியிலே ஓடி போனவர் அல்லவா? மறுபடியும் இவரை இழுத்துச் செல்வோம் என்றால், அழைத்து கொண்டு போவோம் என்றால் மறுபடியும் அதே சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே வேண்டாம் என்று சொல்லி தடுக்கிறார். இந்த காரியத்தில் பர்னபா இணங்கவில்லை பவுலின் வார்த்தைக்கு. இருவருக்குள்ளும் தர்க்கம் வருகிறது, மிகுந்த தர்க்கம் உண்டாகி விடுகிறது. நீங்கள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை பாருங்கள். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் ஒரு நபரோடு, ஒரு ஊழியக்காரரோடு அல்லது ஒரு விசுவாச கூட்டத்தோடு, ஒரு சபையோடு உங்களை இணைத்திருப்பார் என்றால் அதில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டும், அவர்களோடு தான் இருக்க வேண்டும். ஒரு சபையை விட்டு நீங்கள் வெளியே போகிறீர்கள் அல்லது ஒரு ஊழியக்காரரை விட்டு பிரிந்து போகிறீர்கள் அல்லது ஒரு விசுவாச கூட்டத்தை விட்டு, ஒரு டீமை விட்டு நீங்கள் வெளியே போறீங்கன்னா போகிற அந்த காரியம் ஆவியானவரால் சொல்லப்பட்டதா, ஆவியானவர் எனக்கென்று நியமித்ததா என்பதை தெரிந்து விலகுங்கள். மாம்சீகத்தில் தடால் புடாலாக எதையும் செய்வீர்கள் என்றால் பின்னாக நீங்கள் வருந்துவீர்கள். பின் நாட்களில் நீங்கள் வருத்தம் அடைய வேண்டியிருக்கும். இந்த பவுல் பர்னபா, இந்த கடுங்கோபம், இந்த வாக்குவாதம், இந்த தர்க்கம் வரும் பொழுது பர்னபா மாம்சத்தில் ஒரு பிளான் பண்ணுறாரு. உடனே பவுலை விட்டு பிரிந்து விடுகிறார். கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் 13 ஆண்டுகள் நட்பு. அது 13 ஆண்டுகள் ஒன்றாய் ஒரு மனமாய் ஊழியத்தை நிறைவேற்றியவர்கள். குறிப்பாய் 7 ஆண்டுகள் ரொம்பவும் நெருக்கமாய் ஊழியம் செய்தவர்கள். இந்த சீப்புரு தீவு, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா இந்த மாதிரி பட்டணங்களை எல்லாம் கடந்து சென்று 6-7 வருடங்கள் அவர்கள் ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்தவர்கள். அவ்வளோ நட்பு, அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட பர்னபா ஜெபித்து தேவ பிளானை பெற்றுக்கொள்ளாமல் சுய ரீதியாக தன்னுடைய மாம்சத்தில் ஒரு முடிவை எடுத்து யோவானை கூட்டிக் கொண்டு அவர் புறப்பட்டு போக வேண்டும் என்று எத்தனிக்கிறார். பவுல் அமைதியாகிவிட்டார். அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி மறுக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை வருட நட்பு, இவ்வளோ ஒருமனதோடு ஐக்கியமாய் ஊழியத்தை செய்தவர்கள், பயங்கரமான நெருக்கடியை எல்லாம் ஒன்றாய் இணைந்து சந்தித்தவர்கள். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா இந்த பட்டணங்களில் அவர்கள் பட்ட பாடு, அடி, கல்லறி, அவமானம், தூஷணம் எல்லாவற்றையும் சகித்தவர்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன காரியத்துக்காக. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, நீங்கள் இணைந்து நின்ற ஊழியரை விட்டு பிரிந்து வந்திருக்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால்
நீங்கள் ஒருமித்து ஆராதித்த சபையை விட்டு வெளியே வந்திருப்பவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், என்னை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் பிரிந்து வந்ததற்கான அந்த நோக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் பிரிந்தீர்கள்? அது ஏதோ ஒரு சின்ன காரியமாக இருக்கும், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அந்த டைமில் வந்த மூர்க்கமான கோபம். தயவு செய்து இது போன்ற காரியத்தில் இறங்கி விடாதிருங்கள். பர்னபா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தடால் புடலாக செயல்படுகிறார். யோவானை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறார். இந்த அவசர முடிவு ஒருபோதும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கோ தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கோ கூடாது கூடாது. ஆவியானவர் சொல்வார் என்றால், ஆவியானவர் உங்களை மாற்று பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புவார் என்றால் அவர் சொற்படி செய்யுங்கள், அது நன்மையாய் முடியும். இல்லையேல் எந்த ஊழியரை விட்டோ விசுவாசிகளை விட்டோ சபையை விட்டோ நீங்கள் உடனே தடால் படலாக விலகி ஓடிவிடாதிருங்கள், ஓடிவிடாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பர்னபா யோவானை கூட்டிக் கொண்டு சீப்ரு தீவுக்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. 39வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். காரணம், இந்த பர்னபாவின் பிறந்த ஊர், பிறந்த இடம் இந்த சீப்ரு தீவு. சாலமி, பாப்போ என்கிற பட்டணங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை பவுலோடு இணைந்து செய்தார் அல்லவா? செர்கியூ பவுல் என்று சொல்லக்கூடிய பாப்போ பட்டணத்தின் அதிபதி ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்தான் அல்லவா? மாயவித்தைக்காரனாகிய பரியேசு என்று சொல்லக்கூடிய எலிமா இருந்தான் அல்லவா? அந்த பட்டணங்களை சந்தித்து அங்கே ஊழியத்தை செய்யலாம் என்று போனார்கள். போனது அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது. அதன் பின்பு என்ன ஆனது என்பதற்கு வேதத்தில் இடமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் இந்த பவுலோடு இணைந்து நின்ற சீலா, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40வது வசனத்தை பாருங்கள். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டார்கள். பர்னபா, யோவான் இவர்களுடைய புறப்படுதல் எந்த ஒரு அப்போஸ்தலர்கள் அந்த சபையாருடைய ஜெபம் இல்லாமலே போய்விடுகிறது. ஆனால் பவுலும் ஷீலாவும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது, அந்தியோகியா சபையை விட்டு புறப்படும் பொழுது, எல்லா அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒன்று கூடி கர்த்தருடைய கிருபைக்குள் இருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். எப்படி பவுலும் பர்னபாவும் ஆரம்பத்தில் அந்தியோகியாவிலிருந்து சீப்ரு தீவுக்கு போகும் பொழுது அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அனுப்பினார்களோ, அதுபோல பவுலையும் ஷீலாவையும் ஜெபித்து அனுப்புகிறார்கள், கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு அனுப்புகிறார்கள். பர்னபாவுக்கும் யோவானுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சுய விருப்பத்தின்படி ஓடாதிருங்கள். ஆவியானவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் செய்ய சொல்வார் என்றால் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், அது நன்றாய் இருக்கும். ஆவியானவர் சில இடத்திலிருந்து உங்களை பிரிப்பார். அது அவருடைய திட்டம் என்று முழுமையாய் நீங்கள் தெரிந்து கொண்டால் மாத்திரம் வெளியே வாருங்கள். இல்லாத பட்சத்தில் அங்கிருந்து புறப்படாதிருங்கள். இந்த பவுலும் சீலாவும் கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்றால் 41ஆம் வசனம் சொல்கிறது, சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார்கள். அவர்கள் இருவரும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். எல்லா சபைகளையும் போய் சந்திக்கிறார்கள். தாங்கள் பழைய நாட்களில் முன்னாட்களில் சந்தித்த சபைகளை எல்லாம் பார்த்து அங்கு இருக்கிற விசுவாசிகளை பலப்படுத்தி சபைகளை கர்த்தருக்கு நேராய் நடத்தினார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளின் தியானத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் எதை சரி எதை தவறு என்று சொல்லி உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதுதான் சரியானது என்கிற முடிவுக்கு செல்லாதிருங்கள். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்று சொல்லி உங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்கள், கிருபைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக அது விசுவாச ஓட்டமாக இருக்கலாம், அது ஊழிய காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், சபையின் காரியமாக இருக்கலாம். கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு நடத்தப்படும் பொழுது அது ஒருபோதும் தோற்று போகாது. ஆகவே கர்த்தருடைய கிருபைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். இணைந்து கொள்ளுங்கள் என்றால் இணைந்து கொள்ளுங்கள், பிரிந்து விடுங்கள் என்றால் பிரிந்து விடுங்கள்.
யாரோடு இணைய வேண்டும், யாரை விட்டு பிரிய வேண்டும் என்பதை ஆவியானவரிடத்திலிருந்து தெளிவாய் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்களில் மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, இந்த 16வது நாளின் தியானத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஊழியர்களோ விசுவாசிகளோ இவர்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்கே யாரோடு இணைந்து நிற்க வேண்டுமோ அவர்களோடு இணைந்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இவர்கள் எங்கிருந்து பிரிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வெளியே வர வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வாரும். ஆண்டவரே, வெளியே வருவதோ அல்லது சேர்ந்திருப்பதோ எதுவானாலும் தேவ திட்டத்தின்படி நடக்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவருடைய சமாதானத்தின்படி ஆறுதல் படி நடக்கட்டும். ஆண்டவரே, பகைமையோடு கர்த்தாவே, கசப்போடு, வைராக்கியத்தோடு கர்த்தாவே, அவசரத்தோடு எந்த முடிவும் எடுக்கப்படக்கூடாது ஐயா. நிதானித்து உம்முடைய பிள்ளைகள் தங்கள் காரியங்களை கர்த்தாவை தீர்மானிக்கட்டும். அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளும், இந்த நாளின் தியானத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாராக. கலங்கி போயிருந்த அந்தியோகியா திருச்சபை மறுபடியும் ஆறுதல் அடைந்தது. அதுபோல உங்கள் சபை, உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். அது மாத்திரமல்ல, பவுலும் ஷீலாவும் கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு ஊழியத்தை செய்தார்கள். உங்கள் குடும்பத்தின் காரியங்கள், உங்கள் ஊழிய காரியங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் ஜெயமான பாதையில் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.